கர்மசாமிக்கு இந்தாப்பா உனக்கு ஸ்டாண்டில் இடம் கொடுப்பான் அப்படின்னு உத்தரவாயிடுது. இன்னும் 3 பேரும் ஒன்றை மாதிரி அங்கே போராடிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குமே அந்த இடம் கிடச்சிரும். சட்டமும் இருக்குது. அங்கே உள்ள அந்த லீடர், யூனியன் லீடர் பேசிட்டான். தெளிவாயாச்சு, போயிட்டு வா. உன் கடனை தீக்கிறதுக்கு வழி வந்துருச்சுடா. நல்லா இரு மகனே. கர்மசாமிக்கு சிவன்மலை மகனேன் அருகினில் இருப்பாயடா. என்னமோ ஓட்டிக்கிட்டு இருக்கு மலர்கள், நிறைய மலர்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தர கால் வந்து தாய் பத்திரத்தை காணலன்னு உங்ககிட்ட கதை வச்சாங்களா? கர்மசாமிக்கு வாமா வா. இதிலிருந்து 3வது சந்திப்பில் உன் சொத்து உன் கையில். வெற்றி அடைவாய், ஆனந்தம் உண்டு. இந்தா செம்மையாக இருந்துப்பா. நிறைய அள்ளி கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா உனக்கு சொத்து நம்பர் இருக்குல்ல, உனக்கு கொடுக்குறது இன்னும் 10 பேருக்கு கொடுக்கலாம்ல பணத்தை. சரி, சந்தோஷம். நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. கர்மசாமிக்கு அதே காங்கேயம் இல்லை. என் குடும்ப கஷ்டமும் மனவேதனையும் தெரியணும்னு கேட்டு வந்த மகன். பாப்பா யாரெல்லாம் வந்தீங்க? வர முடியலையா? கால் வந்துட்டு வா. உன் மனைவிக்கு என்னடா இது? கண்ண முடிக்காடா. சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டுலாம் வரலாம். வா, கால் வந்துட்டு. சொத்துக்கள் சம்மந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உன் மனைவிக்கு செய்வன விவன கோளாறால் எதுவும் நடக்கலை, இயற்கையான பாதிப்பு. மரணம் சம்மந்தமான சூழ்நிலை நடக்காது, காப்பாற்றி எழுந்து நடக்க வச்சு தாரேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற உன்னுடைய பணங்கள்லாம் வெளியில் கிடக்கு, அவைகளை சரியாக்கணும், உன் கடனை தீர்க்கணும். ஜெயிக்கிறேன். என்ன வேணும்பா? இந்த நல்லா என்னடி கோபம். கர்மசாமி, நான் நிறைய ஆடு மாடு வச்சுருக்கேன் ஐயா, அதெல்லாம் எனக்கு நிலைக்க மாட்டுக்கு, என்னமோ நடந்து போச்சுங்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டு வர்றான். வரலாம். 60 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் அப்பனை வச்சு 4 குடும்பம் பிழைச்சிது. 60 வருஷத்துக்கு முன்னால். அதே மாதிரி அதுக்கு முன்னோர்களுடைய சொத்துக்களும் 4 குடும்பம் வாழ்வதற்கு காரணமாக இருந்துச்சு. அதில் சில பங்குகள், அதில் வரக்கூடிய பிற பிரச்சனைகளால் இப்போ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 3 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ளே நோய் பிணி காட்டி செய்வினை கோளாறுகளால் ஆடு மாடுகள் செத்தும் காணாமல் போயும் அந்த இடத்துல ஒழுங்காக நிற்க முடியாத அளவுக்கு, வாழ முடியாத அளவுக்கு இப்போ உனக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் அடிக்கடி பஞ்சாயத்தும் ஊர் விவகாரமும் வந்து உன் உள்ளத்தை துன்பப்படுத்திடுது. காலில் வந்துட்டு வா. சுவாமியே சுவாமியே வா. ஏன் ஒன்றை பார்த்தோன்னே சாமியே ஐயப்பான்னு சொன்னேன்? அது மட்டும் இல்லை, உன் எல்லைக்குள்ள ஐயனார் வராரு. ஆமாம், குலதெய்வம் ஐயனார். அவரை நான் பார்த்தேன். குதிரையில் ஏறி என்னைய மாதிரி உட்கார்ந்துருந்தார். நான் தான் அவரை காப்பவன். அங்கே நான் கர்மசாமியும் இருக்கேன், சின்ன கர்மசாமி, பெரிய கர்மசாமி இருக்கேன். என் தங்கை காளி இருக்கா, வாழ வைப்பா, வர பேச்சு இருப்பா, இதெல்லாம் இருக்கு. ஆனால் அத்தனை வரையும் கும்பிட்டு இந்த சோதனை நடக்க முகமாத்து பண்ணி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் பண்ணினது உண்மை. திசை திருப்பி வாழ வச்சு தரேன். வெற்றியாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மாவை எழுப்பிடுவோம். இன்னும் 6 ஆண்டுகளுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிடுவோம். ஓடிப்பா, சாப்பிட்டு போட தம்பி, அறவரையாக பெறாத. அதே ராம்நாட்டு பகுதி டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்?
வாராரையா வாராரு. கால் வந்துட்டு வரலாம். டாக் பண்ணி கொண்டு வந்துட்டியா? தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது, சாட்டைக்கு அடங்காது நீதி, சட்டத்தில் மயங்காது, காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது, காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றான், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? தெரியுதா? காற்றில் தவழுகிறார், அது உன். இது நீதிமன்றத்தில் இருக்கு. அதனால் இதுவரை சட்டம் உனக்கு கை கொடுக்கலை. எதிர்த்தரப்பில் உள்ளவன் வேறு மாதிரி கவர் பண்ணி உன்னை மைனஸ் பண்ணிக்கிட்டே போகிறான். இதை ஜெயித்து உன் கையில் ஒப்படைக்கணும், அவ்வளோதானே? நீ தேடி வந்த இடம் சரியான இடம். காலத்தை உணர்ந்தே கைகளை நீட்டி காப்பேன். கால் வந்துட்டு வா. புத்தன் மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா உலகில், தருமம் அழிந்ததுண்டா? அழியுமாடா தர்மம்? அழியாமல் காக்கிறேன், என் முன்னால் வை, ஜெயிச்சு தரேன், வா. வரலாம் மகனே, ஓடிவா. இந்தா 6 மாதங்கள் கால அவகாசத்துக்குள்ள வழக்கை வெற்றியாக்கி தரேன். உன் பக்கத்தில் நீதி உண்டு என்பதை நிறைவேற்றி தரேன். சரி சரி போ. கர்மசாமிக்கு அதே மாதிரி ராமநாட்டு பகுதியில் நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் மைனஸ் ஆகிடுது. என்னையை காப்பாற்ற முடியுமா, அல்லது நான் வேறு எந்த ஊருக்காவது போய் தொலையட்டுமா அப்படின்னு 2 பேர் கேட்கலாம். என்னையா சொல்ல, இப்படிலாம் கேட்கலாமா ஐயா கருப்பசாமிகிட்ட? 2 நல்ல 2 அண்ணன் தம்பியா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அண்ணன் மகன் நல்ல பையன், கெட்டிக்காரன், பழகிக்கிட்டு இருக்கான். வா வாடா, நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன பேர்? கதிர்வேல் முருகா. உன் பேர் என்ன பேர்? எல்லாருமே முருகன் குடும்பமாக இருக்க. 2 முன்னாடி கருவேல் உள்ளாளிங்கெல்லாம் கால் விட்டுவாங்க. என்னடா வேலை பார்க்க? கண்ணை மூடி 2 பேரும் ஒன்று போல உட்காருங்க பார்ப்போம். டேய், உங்கள் குடும்பத்தில் சாமி ஆடினது யாருடா அந்த காலத்தில்? உங்கள் தாத்தா காலத்தில் கருப்பசாமி அருள்வளம் அவங்க கொடுத்துருக்காங்கடா உங்கள் அப்பா வழியில். இப்போமெல்லாம் கும்பிடலை. இப்போ அந்த சாமி திசை மாறி இருக்கு, இடம் மாற்றிருக்கு. 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய குடும்பத்தில் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கும். ஒருவருக்கு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட வேதனை நடந்து கொண்டிருக்கும். குடியிருக்கிற மனை நிம்மதியாக அங்கே இருக்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கும். ஒரு இடத்தால் தகராறும் வம்பும் வந்துக்கிட்டே இருக்கும். நடக்கா? இதில் காவல்துறை வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இதில் ஜெயிச்சு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வாங்க. அடிக்கடி தெருவோரத்தில் இருக்கக்கூடிய பைப்பு சந்தியில் நீ நண்பர்களோட சந்திக்கிற பழக்கத்தை நிப்பாட்டிடு. ஏம்னா அந்த ரோட்டில் 2 புள்ள நடக்கு, அதிலே பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதில் உனக்கு அவப்பேர் வரும், குழப்பம் வரும். மாற்றிக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. மாட்டிக்கிடுவியான்னு கேட்கல, மனதை மாற்றிக்கான்னு கேட்குறேன். புரிஞ்சுக்கா நீ. ஆமாம், பிள்ளைங்களை காப்பாற்றணும்ல, நம்முடைய கடமை தானே அது. வா. இப்போ வேலை சம்மந்தமாக ஒரு சில முயற்சிகள் எல்லாம் எடுத்து எல்லாமே ஃபெயிலியராகவே போய்கிட்டு இருக்கு. எந்த முன்னேற்றமும் இல்லை. சென்னை வரை சென்று பார்த்தும் சீரடையவில்லை. இந்த நிலைமைகளில் இருக்கிய. அதனால் உனக்கு 20 நாளையில் உன் தொழிலை உயர்த்தி தாரேன். அந்த வழக்கை மீட்டி வெற்றியாக்கி தாரேன். வேறு என்னடா வேணும்?
பக்கத்தில் வா பார்ப்போம். இந்த முடி பிடிடா அந்த விரலை. யாருக்குள்ள சோகம் இல்லை? வீட்லேயே கண்ணை முடிக்கா. அப்படியா? திடீர்னு சென்டரில் வலி வந்து நிற்க மாதிரி நிற்கடா. அப்படி வருதே. நெஞ்சு வலி இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைடா. பயப்படாத உதவி. நீ தேவையில்லாமல் கற்பனை மிக்கிட்டாள். இதை பேய் போ கால் வந்துட்டு வா. நோயும் இல்லை பேயும் இல்லை. பேய் உள்ளைக்கு பாயம். வாடா. இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லை. மனப்பயத்தை தூர விடு. பல லட்சங்களை இழந்ததில் மைனஸ் ஆகிட்டேன். புரியுதா? செம்மையாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். இப்படி ஜெயிச்சுக்கா. இனி உற்சாகமாக என்ன நினச்சி செயல்படுறா. இந்த உனக்கு என்னடா வேணும்? உனக்கு நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், நான் தமிழ் தானே பேசுகிறேன். வேலை கிடைச்சாச்சு, சம்பளம் கிடைச்சாச்சு. நல்லா என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ. நல்லா பாஸ்போர்ட் எடுத்துக்கோ, வெளிநாட்டுக்கு போகலாம். கர்மசாமிக்கு சாப்பிட்டு போகணும். மரம் கிடச்சிங்கன்னா அறவரையாக போயிட்டா அப்புறம் விட மாட்டேன். எங்கே இருந்தாலும் உங்கள் கூட்டு வந்து விட்டுருவார். அஸ்கல் சாப்பிடாம போகக்கூடாது, உட்காந்துக்கா. அதே ராம்நாட்டு பகுதி கல்யாணம் சம்மந்தமான கேள்வி. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? யாருக்கு? கால் வந்துட்டு வா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். அம்மா பூவோடு வருவேன், பொட்டோடு வருவேன், சிங்கார தங்க வளையல். பொண்ணு எங்கே இருக்கா? வருத்தப்படுவீங்களா? தைரியமாக இருப்பீங்களா? உங்களுக்கு தைரியம் உண்டா? என் கையப்படி உனக்கு தைரியம் உண்டான்னு நான் பார்க்குறேன். வாய் தான் தைரியமாக பேசுவேன், நெஞ்சு படபடபடன்னு அடிக்கும் உனக்கு. என்ன நீ கைப்படி பார்ப்போம். எப்படியோ நல்லா இருந்தால் போதும், சாமி நல்ல வாக்கு கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். நீ உண்மை தானே? கால் வந்துட்டு வாங்க. நின்று நான் வந்து சில ஸ்டெத்தோஸ்கோப்பராக என் கேள்வி என்ன பயம் இப்படி போட்டுருவோம்னா வாங்க. உன் பிள்ளைக்கு நீங்கள் நினைக்கிறத மாதிரியே நல்ல திருமணத்தை நடத்தி தரேன். அவன் மனதை சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். இருபது நாள் கழித்து மாப்பிள்ளையை பாரு, என் மேலே பாரத்தை போடு, ஜம் ஜம்முன்னு கல்யாணம் முடிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். இப்போதைக்கு கிடைக்காது, முயற்சி பண்ணாத. சொன்னது தான். நீ பணம் கொடுத்தனா உன் பணம் ரிட்டர்ன் ஆகாது, ஏமாந்து போயிடுவேன். புரியுதா? ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். இயற்கையாக கிடைக்கிறது எதுக்கு நீ போய் பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன்? ஏப்ரலில் வேலையும் தரேன், அதுக்கு முன்னால் கல்யாணத்தையும் வெற்றியாக நடத்தி தரேன். இப்படி ஜெயிக்கிறேன். நல்லாரு மகளே, வா. இதற்கிடையில் குரூப்பாக உன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பில் கண்டிப்பாக நான் போக விட மாட்டேன். நீயும் போகிறதுக்கு சம்மதிக்கக்கூடாது. வெற்றி உண்டு, போய்ட்டு வா. சொன்னது இன்றைக்கி உனக்கு புரியாது, 9 நாள் கழித்து புரியும்ப்பா. அடுத்து பேப்போம். முதல்ல பிள்ளையை பற்றி கேளு. நான் சொத்து பேப்பேன்னு அலையுது. அப்படியே கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி 1, 2, 3, 4 விவசாயங்களை பற்றி கேட்க வந்து யாருப்பா? விவசாய இடம் என்னென்ன இடம் புரியல? வாமா வாமா, சீக்கிரம் வாமா. ஏ புள்ள இன்னாரு ஆம்பூர் கரும்பு கட்டு. என்ன கருசாமி, என்ன மன வருத்தம்? உற்சாகமாக இருங்க. இந்த 3 ஏக்கர் இருக்குமா? ஒரு கொல்லையில் தானே கிணறு கிடக்கு, ஒன்றில் தான் கிணறு இருக்குது. கரும்பு ஒரு இடத்துல போட்டிருக்கு, வேறு விவசாயம் சில இடத்துல இருக்குது. கால் போயிட்டோம், கால் விட்டுவாங்க. கொஞ்சம் அது வரை போய் பார்ப்போம். என்ன பார்த்து நீ தப்பாக நினைக்கியோ? ரைட்டாக தான் நீ நினைப்ப, எனக்கு தெரியும். வணக்கண்ணே,
நல்லா இருக்காங்களா? பக்கத்தில் வாங்க. உங்களே சொல்லலை, இவங்களே சொல்லுதேண்ணா. ஏப்பா, உன்னுடைய இடத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல நான் கருப்பசாமியுடைய பார்வை உன் இடத்துக்கு இருக்குது. அதேமாதிரி வடக்கு எல்லையில் முனியாண்டி இருக்கார். உன்னுடைய ஊர் எல்லைக்குள்ளே என் தங்க காளியும் மாரியும் குடியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே 2.5 வருஷமாக அந்த பொம்பளை படுத்தா எந்திக்க மாட்டா, இருந்தால் சுழண்டுக்கிடுவா. இவன் உடல்நிலை சரியில்லை. உன் உள்ளத்தில் அதுக்காக சில இடங்களில் போய் நம்ம கேட்டால் தெளிவு கிடைக்கும்னு நினச்சி வந்ததில் ஏதோ மந்திர தந்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு தோன்றிடுது. இதுக்காக கொஞ்சம் பூஜை புரஸ்காரம், தாயத்து, எந்திரம், தகடு கீடு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் இவன் குணமாகி தெளிவுக்கு வரல. இது என்ன மாயம்னு தெரியலையே. நம்ம இடம் சம்பந்தமான குழப்பமும் இருக்குது, விவசாயத்திலையும் நஷ்டம் வராமல் இருக்குது, என்ன போட்டால் சரி வருங்கிற தெரியாத நிலைகளும் இருக்குது. இதில் ஒரு பிள்ளை நம்ம சொல்ல கேட்காம மனவர்த்தம் அடைய வச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு என்னைய பார்க்க வந்தீங்களாம். உண்மை அதானப்பா? கால் வந்துட்டுவாங்க. இவனா அப்படியே கேட்கணும். ஏண்ணே நல்லா இருக்கீங்களா? யாருக்கு உங்கள் பத்திரமெல்லாம் எங்கண்ணே இருக்குது? இடத்து பத்திரமெல்லாம் யார்கிட்ட வச்சுருக்கியா? அப்படியா? அப்படியா? உங்கள் பத்திரம் வேறு இடத்துலலாம் இருக்குண்ணே. யாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தீங்களா? யார்ட்டையும் பணம் வாங்கினீங்களா? எதை வச்சு வாங்கினா? சோமா இருக்கீங்களா? காலில் வந்துட்டு வாங்க. ஏக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணே. ஒரு சில பத்திரங்கள் கொஞ்சம் கைமாறி இருக்குப்பா, ஆபத்து வராது, மீட்டிடலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரிண்ணா? பையன் கொஞ்சம் சம்பாத்தியத்திலையும் குறை, மண்டிலையும் சரக்கு இல்லை, பே உள்ள சும்மா ஊரை சுற்றத்தோட சரி, வேறு ஒன்றும் வேலை இல்லை, புரியுதா? அதனால் இந்த விவசாயத்தை தெளிவாக்கி தரேன். இவன் உடம்பை நல்லாக்கி தந்தால் போதுங்களா? 3 முறை இங்கே கூட்டுவா, நல்லாயிருவா. ஒரு கேள்வி கேட்டுக்கா. அந்த பணத்தை வேணால் வாங்கி தரேன். நகை வராது, பணம் வாங்கி தரேன். ஆமாம் வாங்கி தரேன். போய்ட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. அதான் பணம் யாருக்கும் கொடுக்கல் வாங்க நடந்துச்சான்னு கேட்டால் அதுக்கு சொல்லலை. நீங்கள் கருப்பசாமிக்கு வாங்கப்பா வாங்க. வெற்றிவேல் முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? ஆனால் முருகனுக்கு ஒரு வேண்டுதலை பண்ணிக்கணும். இந்தா உன் பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன். இழந்த பணத்தை 3 மாதத்தில் உன் பணத்தை வீடு கொண்டு சேர்க்க. நல்லா இருக்கா? கவலைப்பட மாட்டேன். அந்த குறையெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். செய்வன கூட நடக்கலை, தேவையில்லாமல் ஏன் சிந்திக்கிய? என்ன சந்தோஷமாக இருங்க, போங்க. இந்தாங்க ரூபா, ஆனந்தமாக இருங்க, வயிறார சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்கி இருந்தீங்க, போங்க. கருப்பசாமிக்கு என் உடல்நிலை நரம்பியல் சம்மந்தமாக கொஞ்சம் வலி இருக்கு. ஒரு பக்கமே எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு பாது? கால் வந்துட்டு வா. வாப்பா வா. உன் உடல்நிலையை பற்றி சொல்லணுமா, உன் பிள்ளைகளை பற்றி பேசணுமா? பிள்ளை எங்கே இருக்கு? ஒன்று சொல்லட்டுமா? தேவையில்லாமல் உன் பிள்ளை கொஞ்சம் பணத்தை இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு ஏமாந்துக்கிடுச்சு. அவன் இப்போ இருக்க இடம் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். அவனை கொண்டு வந்து சந்தியில் நிறுத்தி அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். போலீஸுக்கு போகாமல் காப்பாற்றுறேன். ஒன்று, உனக்கு இந்த பக்கவாத கோளாறு என்னதுக்கு ஏற்பட்டுச்சு? சாமி, நாங்கள் கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னால் சொந்த பந்தங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடுது ஐயா. ஒன்று நடக்க விடாமல் பண்ணுதான் பாருடா, வெளியில் தலை காட்ட முடியாது அப்படின்னு ஒருத்தன் சவால் விட்டான்.
அதில் ஏற்பட்ட பிரச்சனை தாண்டா இது. கால் வந்துட்டு வா. சொந்த பந்தங்களை நம்பி உன் சொந்த பந்தங்களை நம்பி போகாத மனுஷா, அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லைன்னு 1000 சொன்னனே, உன் மண்டையில் கேரிச்சா அப்படி உன் கொண்டாட்டி கேட்கா. சொன்னாலாப்பா, சொன்னாலா? போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். நல்லவங்க இல்லை, கேடு பண்ணிடுவான், முன்னால் நடக்கிட்டு பின்னால் வெட்டிடுவான். உன் பங்காளியில் நம்பாதன்னு சொன்னால கேட்டால நீ? கண்ண முடு. இந்தா 3 மாதத்தில் இந்த நோய் குணமாயிரும். நல்லா நடந்துருவேன். ஒரு 5 லட்சம் ரூபா 1 மாதத்தில் கிடச்சிரும். இந்தா சந்தோஷமாக இரு, உன்னை காப்பாற்றி தரேன். நல்லா இருப்பா. அவங்க வரணும், நான் வாழ வைப்பேன். போயிட்டு வா. நல்லா சாப்பிடு, மனசாரு நல்லா இரு. பூ கர்மசாமிக்கு சரியாயிரும். ஆமாம் ஆமாம், அப்படியா? சரி, ஓ சரி, கால் வந்துட்டு வரலாம். அருள் தரும் கணபதியே, வரசித்தி விநாயகனே. உன் வீட்டுக்கு போகிற உள்ள விநாயகர் கோயில் இருக்குடா, அதான் அந்த பாட்டை பாடினேன். வலது பக்கம் பார்த்தா கடற்கரை தெரியுது, இடது பக்கம் வந்து ஊராக தெரியுது. சென்டரில் 2வது தெருவில் உன் தெருவில் விநாயகர் இருக்கார். சரிண்ணா, கால் வந்துட்டு வா. நிறைய போட்டா கிடக்கு. போட்டு போட்டு நீ வச்சுருக்கே எதுவும்? வா உட்கார். அக்காவா, நல்லா இருக்கேக்கா? சரி, என்னப்பா வேணும் உனக்கு? நீ சொல்லு. உனக்கு முன்னாடி இங்கே இருக்கா? கண்ணை முடிக்காடா. நல்ல நல்ல அப்படியா? அப்படியா? ஆ ஆ ஆ ஓகே, கால் வந்துட்டு வா. கற்பகமே உனையன்றி துணையாரம்மாம். தம்பி, நண்பர்கள் மூலமாகவும் கடன்கள், வங்கிகள் மூலமாகவும் கடன்கள், இவை எல்லாமே மூழ்கி அடித்து அங்கே இருந்து தொழில் பார்த்து தீர்க்கக்கூடிய லெவலிலிருந்து அதிகமான கடன்கள். இதிலிருந்து தப்பிக்க முடியுமா, முடியாதா? எதையும் விற்று கொடுக்கறதுக்கு வழி இல்லாத நிலைகளும் இருக்க, அதனால் குடும்பம் கழிக்கிறது அந்தமான செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு உள்ளமே உன் மனத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குடா. உண்மையா? இந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, புரியுதுல இப்போ? அதனால் எந்த வழியிலையும் உனக்கு பணத்தை தந்து உன் கடனை தீர்த்து தாரேன், உழைப்பை கூட்டி தாரேன். அவசியம் இல்லாமல் ஒரு கேஸை சந்திக்க வேண்டிய நிலைமை உனக்கு இருக்குடா. ஆமாம், என்னடா வயசானவங்க ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கான அந்த கேஸை உனக்கு நான் வெற்றியாக்கி தந்தால் போதும்ல, ஜெயிச்சிருந்தேன். தைரியமாக இரு. அதில் உனக்கு உதவியும் கிடைக்கும், பண உதவியும் கிடைக்கும். கால் விட்டோம். வெந்நீர் அணிந்ததென்ன, என்ன வேலை பிடித்ததென்ன, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த கனியை கொண்டு போ. எப்படி வருமானம் வருதுன்னு உனக்கே தெரியாது. பணம் வந்து குவியும். 2 நண்பர்கள் மூலமாக பணம் வரும். அருமையாக கடனை தீர்த்துரு, வழக்கை வெற்றியாக்கி தரேன். ஊடால ஒரு பொம்பளை வாரா, பக்குவமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. வாணி குழந்தை பிறந்துடும், நல்ல பிள்ளையாக இருக்கும்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கான்னு சொல்லியிருக்கேன். புத்தியோடு நடந்துக்கா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே அந்தமான் வாமா. அந்த மானும் போல அழகு. எம்மா வா, சோமா இருக்கிய? என்ன படிக்கிற? அப்படியா? இந்த பிள்ளைய படிக்காமல் வீட்டில் வச்சுக்கிறதையா? என்ன அவங்க படிக்காமல் வீட்டில் வச்சுக்கான்னு நான் சொல்லுதேன். புரியுதே அவனுக்கு? படிக்க வேண்டாம். ஏன் எதுக்கு நீ கேட்காத? நீ இப்போ உங்கள் மாமன்கிட்ட போய் நின்று, மாமன் தானவன், அங்கே போய் நின்று நீங்கள் வா. சும்மா தான் காலில் விழுந்த, சாமியை மனதார நினைக்கலையே. காலில் விழுந்து வா. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கதகதப்பா. உன் உள்ளத்தை பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வைக்க வேண்டும். உன்னை இஷ்டப்படி நடந்தால் 2 கல்யாணம் நடந்து வாழ வேண்டிய விதி ஏற்படும். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய 2 பேர்கள் காத்திருக்கிறார்கள். அதனால் உன் உள்ள தண்ணீரிலிருந்து நான் திருத்தி தாரேன். கண்டமுடே முடிக்கானல்ல. மனமே மாறிடு போ. இன்னிலிருந்து மாறிடுவா. ஓடிப்போ. என்னக்கா அவங்க பையன் எங்கக்கா இருக்கான்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கால் எடுத்துவா. மனம் மாற்றி கொடு. அக்கா ஓம் பிள்ளை என்ன செய்யுது? அங்கே தள்ளி நின்னுங்க. கல்யாணம் முடிச்சு தானே மகன்? புள்ள இருக்க? அங்கே இருங்கக்கா, வரேன். இருங்க. இன்னொரு தரம் காலில் விட்டு வா. என்னைய கேட்கறதுக்கு எவனுக்கும் யோக்கியது கிடையாது. நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் யோக்கியது கிடையாது. நீ யோக்கியமா? அவன் யோக்கியமா? உங்கள் எல்லாரும் எனக்கு தெரியும். ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். காலில் விட்டோம். வாமா வா. ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கிட்டான். அந்த பிள்ளை இவனை எங்கேயில்லாமல் கொண்டு போய் விடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடுது. அதுலேருந்து தப்பிச்சு வந்து இப்போ அது ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கமாக ஆகிட்டான். அதில் ஏற்பட்ட மனப்பாதிப்பில் தான் பிள்ளை இப்போ ஊற்றி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல ரவுண்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் அவன் மனத்தை மாற்றணும். வீட்டுக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கிறதையும் வீட்டுக்கு தரமாட்டான். அநியாயமாக போய்கிட்டு இருக்கான். சில சமயத்தில் நைட்டில் வீட்டுக்கே வராது அந்த எருமை மாடு. வெளியில் தொழுது எந்த தொழுலையாக தங்கிட்டு வந்துடும். அவனுக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குது. ஆபத்துக்குரிய நோய் இல்லை. காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டு வா. யார் குழந்தை அழுது? யார் பாது? ஏன் அழுதா? இடையில 2 பேரோட சேர்த்துக்கிட்டு அவளை எப்படியா தூக்கணும்னு முடிவுக்கு வந்து பெரிய சண்டை எழுத்து விட்டாம்பையா. இன்னுமா அதெல்லாம் தப்பு தானே, செய்யக்கூடாதுல்ல. இப்போ உன் பிள்ளையை திருத்தி தரணும். நல்ல மனத்தை மாற்றி தரேன். ரொம்ப சண்டை போட்டால் உன் கழுத்தில் கையை வைப்பான். போடாத, காப்பாற்றி தரேன். மாற்றி போ. இந்தா விபூதி வாங்கலாக்கா. நீ போல பிள்ளைய சொன்ன பதட்டத்தில் போயிட்டே போய் உள்ள நல்லா இருப்போம். கர்பசாமிக்கு
அதே திருப்பூர் எல்லை நான் வச்சிருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் எதிர்பார்க்காமல் தடையாகிறது, தெளிவாக்கித்தார்கள் ஒருத்தன் கேட்டு வந்திருக்கிறான். என்னப்பா தொழில் ஸ்தாபனம்? வாயா